பரிசுத்த ஆராதனையில் உங்கள் எல்லாரையும் பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பரிசுத்த ஆராதனையில் கர்த்தர் நம்மோடு கூட பேசக்கூடியாய் நம்ம சோதரம் நம்ம எல்லாரும் சோதரம் நிலைமையில காணப்படலாம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம் ஆராதனை வேளையில் நாம் தேவ பிரசன்னத்தை உணர்ந்தோம். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வேத வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த நேரத்தில் நம்மை ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படபடியாக அனுமதித்த ஒரு சங்கீத பகுதி வாசிக்க பார்க்கலாம். சங்கீதம் 40 இதனுடைய 1-2 வசனங்களை நாம் வாசிப்போம். அல்லேலூயா. நம்ம சொல்ற சங்கீதத்துல நம்ம ஸ்தோத்திரம் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அவன் சொல்ற 40வது சங்கீதம் தாவீது பாடின சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். இந்த சங்கீதத்துல அவன் சொல்றோம் முதல் 2 வசனங்களில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. முதல் வசனத்துல 2 காரியங்களை அவன் குறித்து ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். இந்த முதல் அவன் வசனத்துல 2 செயல்கள், 2 பேருடைய செயல்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று தாவீதுடைய செயலை குறிக்கப்பட்டிருக்கிறது. 2 அவன் ஆண்டவருடைய செயலை இந்த இடத்துல அவன் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் தாவீது என்ன செய்தான், பிறகு ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்தார் என்று 2 பேருடைய செயல்கள் இந்த முதல் வசனத்தில் அவன் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது தாவீது என்ன செய்தார்? தாவீது அவருடைய செயல் எப்படி காணப்பட்டது என்றால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தார் என்று தாவீது சொல்லுகிறார். அல்லேலூயா. தாவீது அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார் என்றால் கர்த்தருக்காக பொறுமையுடன் தாவீது காத்திருந்தார். பொறுமையுடன் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவராய், தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறவராய், கர்த்தரையே நம்பி அவர் மேல வாஞ்சை வைத்து அன்பு வைத்து தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு மகனாக தாவீது காணப்பட்டார். அல்லேலூயா. அதை எப்படி காத்திருக்கிறார் என்றால் பொறுமையோடு காத்திருக்கிறார். தேவ சமூகத்தில் ஒரு அவசரத்தோடு அல்ல, ஒரு குறிப்பிட்ட டைமை வைத்து அல்ல, குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் அல்ல, ஆண்டவர் இரக்கம் செய்கிற வரைக்கும், ஆண்டவர் பதில் கொடுக்கிற வரைக்கும், ஆண்டவர் என்னோடு கூட இடைப்படுகிற வரைக்கும் அவன் பொறுமையோடு காத்திருக்கிறவனாய் தாவீது காணப்பட்டார். அல்லேலூயா. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருடைய சமூகத்துல பொறுமையோடு காத்திருக்கிற ஒரு பிள்ளையாய், ஒரு மகனாக தாவீது காணப்பட்டார். அவன் பொறுமையோடு அவசரத்தோடு அல்ல, அவசரத்தோடு அல்ல, பொறுமையோடு ஆண்டவர் சமூகத்தில் ஏதாவது ஒன்று பெற்றுக்கொள்ளணும் என்ற வாஞ்சையோடு காத்திருக்கிற ஒரு மகனாக தாவீது காணப்பட்டார். சங்கீதம் 136வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவன் ஜாமக்காரர், அவன் எப்பொழுது விடியும் என்று அவன் விடிய காலத்திற்கு காத்திருக்கிறதை போல அவன் என்னுடைய ஆத்மா அதை விட அதிகமாய் காத்திருக்கிறது என்று தாவீது சொல்லுகிறார். அவன் தாவீதுடைய ஒரு ஏக்கம் பாருங்க. தேவ சமூகத்துல அவன் ஒரு ஏக்கத்தோடு ஒரு வாஞ்சையோடு காத்திருக்கிறவராய் தாவீது காணப்பட்டார். ஒரு ஜாமக்காரரை போல எப்பொழுது என் வாழ்க்கையில நடக்கும் என்று ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற ஒரு மகனாக தாவீது காணப்பட்டார். அது மாத்திரம் இல்ல, மானானது நீரோடையில் வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்மா கர்த்தர் மேல தாகமா இருக்கிறது, வாஞ்சித்து கதறுகிறது என்று அவன் தாவீது சொல்லுகிறார். அவன் ஆண்டவர் மேல ஒரு வாஞ்சை வைத்து காத்திருக்கிறவராய் தாவீது காணப்பட்டார். அவன் தாவீது அவன் செய்த ஒரு காரியம் இந்த இடத்துல வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன செய்தார் என்றால் தேவ சமூகத்துல பொறுமையோடு காத்திருக்கிறவராய் தாவீது காணப்பட்டார். ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறவராய் தாவீது காணப்பட்டார். ஒரு வாஞ்சையோடு காத்திருக்கிறவராய் தேவ சமூகத்துல காணப்பட்டார். இரக்கம் செய்கிற வரைக்கும், தேவன் பதில் கொடுக்கிற வரைக்கும் தேவ சமூகத்துல காத்திருக்கிறவராய் தாவீது காணப்பட்டார். அல்லேலூயா. அவன் இந்த செயல் செய்து முடித்த பின்பு அவன் ஆண்டவருடைய செயல் வெளிப்படுகிறது. ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் அதையும் அவன் தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய சமூகத்துல பொறுமையோடு நான் காத்திருந்தேன். அதுக்கு பின்பு ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று தாவீது சொல்லுகிறார். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், நான் ஆண்டவர் சமூகத்துல பொறுமையோடு எதிர்பார்ப்போடு வாஞ்சையோடு நான்
காத்திருந்த போது ஆண்டவர் என்னிடமாய் சாய்ந்தார், என்னிடமாய் சாய்ந்தார், என் பக்கமாய் திரும்பினார், என் பக்கமாய் சாய்ந்து என் என்னுடைய கூப்பிடுதலையும் என்னுடைய விண்ணப்பங்களையும் என்னுடைய கூக்குரலையும் கர்த்தர் கேட்டார் என்று தாவீது சொல்லுகிறார். அல்லேலூயா. நம் தேவ சமூகத்துல காத்திருந்து எதிர்பார்த்து நாம் ஒரு வாஞ்சையோடு நாம் காத்திருக்கும் பொழுது, பொறுமையோடு நாம் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மிடமாய் சாய்ந்து நம் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிறவராய் கர்த்தர் காணப்படுகிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தாவீது காத்திருந்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது, பொறுமையோடு காத்திருந்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவர் இருந்த சூழ்நிலை, அவர் எப்பேற்பட்ட சூழ்நிலையில கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்தார் என்றால், அவர் எப்பேற்பட்ட நிலைமையில அவர் தேவ சமூகத்துல காத்திருந்தார் என்றால், அடுத்த வசனம் சொல்லுகிறது, பயங்கரமான குழியிலும் உளையான சேறு என்று ஒரு உருவகத்தை அவன் தாவீதின் இடத்துல சொல்லுகிறார். அவன் ஒரு உருவகப்படுத்தி தன்னுடைய நிலைமையை ஒரு பொருளோடு உருவகப்படுத்தி அவர் பேசுகிறது நம்மால் பார்க்க முடிகிறது. தாவீது என்ன சொல்லுகிறார்? அவன் சொல்லும், என்னுடைய வாழ்க்கை பயங்கரமான குழி போல காணப்படுகிறது, என்னுடைய வாழ்க்கை நம்ம சொல்ற உளையான சேற்றை போல காணப்படுகிறது, என்னுடைய வாழ்க்கை நாற்றம் எடுக்கப்பட்ட நிலைமை போல காணப்படுகிறது என்று இந்த இடத்துல தாவீது வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அவர் எந்த சூழ்நிலையில கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்தார் என்றால், அவரை சுற்றிலும் எல்லா ஜனங்களும் விரோதமாக எழும்புகிறார்கள். அவனை நம்பின மனிதர்கள் எல்லாம் அவனுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். அவனுடைய சத்துக்கள் திரளாய் மாறுகிறார்கள். பிள்ளை அவனுக்கு விரோதமாக எழும்புகிறார். இவன் நம்பின எல்லா பிள்ளைகளும் தாவீதுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். எழும்பி என்ன சொல்லுகிறார் என்றால், தாவீது மரித்தால் மனமாக இருக்கும், தாவீது எப்பொழுது மரிப்பான், தாவீது எப்பொழுது அழிந்து போவான், அந்த இடத்தை நாம் எப்பொழுது சுதந்திரிக்கலாம் என்று சொல்லி அநேக மனிதர்கள் தாவீதின் மரணத்தை வாஞ்சிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். எங்கே சென்றாலும் ஒரு அடைக்கலம் இல்லை, ஒரு ஆதரவு இல்லை, ஒரு கருணை இல்லை, ஒரு அன்பு இல்லை. எப்பக்கத்திலும் அவருக்கு நெருக்கம் தாவீதுக்கு வந்தது. எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்ட நிலைமை, எல்லா வாய்ப்புகளும் வசதிகளும் அடைக்கப்பட்ட நிலைமையில தாவீது காணப்பட்டார். அல்லேலூயா. இந்த இடத்துல தாவீது சொல்லுகிறார், என்னுடைய வாழ்க்கை படுகொழியில அகப்பட்ட மனிதனை போல என் வாழ்க்கை காணப்படுகிறது என்று தாவீது சொல்லுகிறார். அது புதைக்குழியில அகப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நான் கவனிங்க. ஒரு படுகொழியில, ஒரு புதைக்குழியில ஒரு மனிதன் விழுந்து விட்டான் என்றால் மற்றவர்களுடைய உதவியை அன்றி அவனால் எழுந்திருக்க முடியாது, அவனால அந்த குழியில் இருந்து வெளியே வர முடியாது. ஒருவேளை அவன் அந்த குழியில அகப்பட்ட ஒரு மனிதன் நான் எப்படியாவது மேலே வர வேண்டும் என்று சொல்லி அவன் முயற்சி செய்வான் என்றால் அவன் கீழே போவானே அன்றி மேலே வருகிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புகளும் கிடையாது. இந்த குழியில் அகப்பட்ட மனிதன் அவன் தன்னுடைய முயற்சிகளும் தன்னுடைய பலத்தையும் காண்பிப்பான் என்றால் அவனால் வெளியே வர முடியாது. மாறாக இன்னும் குழிக்குள்ள போவானே அல்லாமல் வெளியே வர முடியாது. அது போல தாவீதுடைய வாழ்க்கை காணப்பட்டது. குழியில் அகப்பட்ட நிலைமை போல தாவீதுடைய வாழ்க்கை காணப்பட்டது. அவன் சொன்னாங்க, எப்படியாவது இந்த பிரச்சனை விட்டு வெளியே வர வேண்டும், எப்படியாவது இந்த போராட்டத்தை விட்டு வெளியே வர வேண்டும், இந்த வியாதியை விட்டு வெளியே வர வேண்டும் என்று சொல்லி அநேக முயற்சிகள் செய்தாலும் அந்த முயற்சிகள் எல்லாம் தோல்வியில போய் முடிந்ததாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையும் அது போல காணப்படலாம். என்னதான் முயற்சி செய்தாலும் வாழ்க்கை தோல்வியில முடிகிறதை போல காணப்படலாம். ஆனால் தாவீதுக்கு இருந்த ஒரு நம்பிக்கை, என்னுடைய பலத்தினாலோ என்னுடைய திறமையினாலோ இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வராது, மனிதர்களால் இந்த பிரச்சனைக்கு முடிவு வராது, என்னுடைய உறவினர்களால் இந்த பிரச்சனைக்கு முடிவு வராது, மாறாக கர்த்தரால் மாத்திரம்தான் என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு ஒன்று என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு தேவ சமூகத்தில் தாவீது காத்திருந்தார். அல்லேலூயா. முதல் வசனம் சொல்லுகிறது, பொறுமையோடு தாவீது காத்திருந்தார். யார் இடத்துல காத்திருந்தார் என்றால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தார். அல்லேலூயா. அவன் தாவீது சொல்லுகிறார், அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு நெருக்கங்கள், போராட்டங்கள், வியாதிகள் வந்தாலும் அவர் ஒரு நாளும் மனுஷர்களை நோக்கவில்லை, ஒரு நாளும் உறவினர்களை நோக்கவில்லை, தன்னுடைய சுய பலத்தை நோக்கவில்லை. மாறாக
வருவதற்காக கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தார். அல்லேலூயா. தேவனுடைய உதவிக்காக காத்திருந்தார். கர்த்தரின் வாழ்க்கையில செய்கிற அற்புதத்துக்காக அவர் காத்திருந்தார். அல்லேலூயா. தாவீதை போல நம்முடைய வாழ்க்கையில நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல ஆமென் ஸ்தோத்திரம். 5ஆம் அதிகாரத்துல அதனுடைய 7வது வசனத்துல சொல்லப்படுகிறது. ஆமென். 38 வருஷமாய் ஆமென் ஸ்தோத்திரம் வியாதி உள்ள ஒரு மனிதன் ஆமென் ஸ்தோத்திரம் அந்த பெதஸ்தா குளத்துக்கு அருகே அமர்ந்திருக்கிறார், படுத்திருக்கிறார். வருஷத்துக்கு ஒரு முறை அந்த பெதஸ்தா குளத்துல தூதன் இறங்கி வந்து கலக்கப்படுகிற சூழ்நிலை ஏற்படும். அப்பொழுது யார் முந்தி அதில் விழுகிறார்களோ அவர்கள் குணமாக்கப்படுவார்கள். ஆனால் இவன் அந்த குளத்துக்கு அருகேதான் இருக்கிறான். ஆனால் இவனுக்கு ஒரு விடுதலை கிடைக்கவில்லை, இவனுக்கு ஒரு அற்புதம் கிடைக்கவில்லை. புதிதாய் வருகிறவர்கள் எல்லா அற்புதத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆனால் 38 வருஷமா இவனால் அற்புதம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆண்டவர் அந்த சமயத்தில் வந்து நான் சொஸ்தமாக வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா என்று கேட்ட அந்த கேள்விக்கு அவன் சொன்ன ஒரு காரியம் வாசனை பார்க்கலாம். 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். அல்லேலூயா. தாவீதுக்கு மன்னிக்கவும், இயேசுவானவர் கேட்ட கேள்விக்கு இந்த 38 வருஷமாய் வியாதி உள்ளவன் சொன்ன ஒரு பதில் பாருங்க. எனக்கு ஆசைதான், அவன் தண்ணீர் கலக்கப்படும் பொழுது யாராவது வந்து எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா, யாராவது என்னை தூக்கி கொண்டு வந்து அந்த குளத்துல இறக்கிவிட மாட்டார்களா என்று நான் மனிதர்களை நோக்கி இருந்தேன். ஆனா 38 வருஷமாய் ஒரு மனிதர் கூட எனக்கு உதவி செய்யல, ஒரு உறவினர்கள் கூட எனக்கு உதவி செய்யல என்று அவனுடைய உள்ளத்தின் அங்கலாய்ப்பை அவர் வெளிப்படுத்துகிறார். அது மாத்திரம் இல்லாம சரி, மனிதர்கள் தான் உதவி செய்யல, மனுஷர்கள் தான் எனக்கு உதவி செய்யல, நானாவது என்னுடைய பலத்தை பயன்படுத்தி, என்னுடைய அமைச்சோடும் ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்தி நான் குளத்துல இறங்கலாம் என்று நினைக்கும் பொழுது அதுவும் தோல்வியில போய் முடிகிறது என்று சொல்லி தன்னுடைய உள்ளத்தில் காணப்பட்ட ஒரு புலம்பலை அவர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அவர் சொன்ன ஒரு காரியத்தில் 2 காரியங்கள் அடங்கி இருக்கிறது. நான் மனுஷர்களை நம்பினேன், மனுஷன் எனக்கு உதவி செய்யல. என்னுடைய சுயத்தை நம்பினேன், என்னுடைய சுயமும் என்னுடைய பலமும் என்னுடைய திறமையும் எனக்கு உதவி செய்யல. நம்பிக்கை அற்றுப்போன நிலைமையில் நான் காணப்படுகிறேன் என்கிற சூழ்நிலைக்கு அந்த மனிதன் வந்த பின்பு இயேசுவானவர் அவனை பார்த்து சொன்னார், எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய சபை நம்மிடத்தில் விரும்புகிற ஒரு காரியம் என்னன்னா, நாம் மனுஷரிடத்துல நம்பிக்கை வைக்காமல், நம்முடைய சுயத்தின் மேல நம்பிக்கை வைக்காமல், நாம் கர்த்தரிடத்துல பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது, ஆண்டவருடைய செயலுக்காக நாம் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில மனுஷன் மேல இருக்கிற நம்பிக்கை அற்று போனவனாய், தன்னுடைய பலத்தின் மேல இருக்கிற நம்பிக்கை அற்று போனவனாய் கர்த்தர் சமூகத்தில் பொறுமையோடு காத்திருக்கிறவராய் தாவீது காணப்பட்ட போது கர்த்தர் அவனிடமாய் சாய்ந்து அவனுடைய கூப்பிடுதலை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. நம்முடைய விண்ணப்பத்தையும் நம்முடைய கூப்பிடுதலையும் நம்முடைய வேண்டுதல்களையும் ஆண்டவர் கேட்க வேண்டும் என்றால் நம் மனிதர்கள் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையை நாம் முற்றிலுமாக இழக்க வேண்டும். நம் மேல வைத்திருக்கிற நம்முடைய திறமை மேல, நம்முடைய பலச்சி மேல வைத்திருக்கிற நம்பிக்கையை நாம் ஒரு நாளும் சார்ந்திருக்க கூடாது. அல்லேலூயா. மாறாக நாம் தேவனுக்காக, தேவனுடைய செயலுக்காக பொறுமையோடு காத்திருக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. தாவீதுடைய நம்பிக்கை பாருங்க, மனுஷன் மேல தன்னோட சுயத்தின் மேல நம்பிக்கை இல்லை, ஆனாலும் அவனுக்கு கர்த்தர் மேல நம்பிக்கை இருந்தது. அது எப்பேற்பட்ட நம்பிக்கை நாம் வாசிக்க பார்க்கலாம். சங்கீதம் 40 இதனுடைய கடைசி வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 17 சங்கீதம் 40:17. நான் சிறுமையில் எளிமையானவர், கர்த்தர் என்னை நிறைவாய் இருக்கிறார். தேவரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவராய் இருக்கிறீர். தேவனே தாமியாவே. அல்லேலூயா. தாவீதுக்கு இருந்த ஒரு நம்பிக்கை பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுகிறார்கள், தாவீதுடைய நிலைமையை பார்த்து தெய்வம் உன்னை விட்டு விலகி போய்விட்டார், தெய்வம் உன்னை விட்டு நீங்கி போய்விட்டார், கர்த்தர் உன்னை கைவிட்டுட்டார் என்று சொல்லி எல்லாரும் சொல்லப்படுகிற ஒரு சூழ்நிலையில தாவீதுடைய விசுவாச அறிக்கை
நம்பிக்கை பாருங்க. நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார், கர்த்தரோ எனக்கு துணையாய் இருக்கிறார், கர்த்தரோ என்னை விடுவிக்கிறவராய் இருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கை தாவீதிடத்தில் காணப்பட்டது. அல்லேலூயா. தாவீதுக்கு இருந்த நம்பிக்கை பார்த்தீங்கன்னா கர்த்தர் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை, ஒரு உறுதி தாவீதிடத்தில் காணப்பட்டது. அல்லேலூயா. ஒருவேளை தாவீது இருந்த சூழ்நிலையில் நாம் இருப்போம் என்றால் நாம் கர்த்தரை பரிகாசம் செய்திருப்போம், ஒருவேளை நாம் புலம்பி இருப்போம், ஒருவேளை கர்த்தர் இல்லை என்று நாம் புலம்பி இருப்போம். ஆனால் இவனுக்கு இருந்த ஒரு நம்பிக்கை என்னன்னா கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில உலகத்தில் நடக்கிற எல்லா சம்பவங்களையும் பார்க்கும் பொழுது, நம்முடைய குடும்பத்தில் நடக்கிற போராட்டங்களை பார்க்கும் பொழுது, நம்முடைய குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகளை பார்க்கும் போது ஒருவேளை கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா, ஏன் இந்த பிரச்சனையில நாம் புலம்பி தவிக்கலாம். ஆனால் தாவீதை போல நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டிய ஒரு விசுவாசம் என்னன்னா கர்த்தர் இருக்கிறார் என்பதை. அல்லேலூயா. தெய்வம் இருக்கிறார் என்கிற ஒரு உறுதியான விசுவாசம் நம்மிடத்துல காணப்பட வேண்டும். தெய்வம் இருக்கிறார் என்கிற விசுவாசம். தாவீது அவனிடத்தில் இருந்த நம்பிக்கை பார்க்கும் பொழுது கர்த்தர் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை இருந்தது. அது மாத்திரம் இல்லாம அடுத்த நிலைமைக்கும் தாவீது போகிறார். கர்த்தர் இருக்கிறார், அவர் எங்கேயோ தூரத்துல அல்ல, மற்ற இடத்துல அல்ல, கர்த்தர் இருக்கிறார், அவர் என்னுடனே இருக்கிறார் என்ற நம்பிக்கை தாவீதுக்கு இருந்தது. அல்லேலூயா. தாவீது தேவ சமூகத்துல காணப்பட்ட நம்பிக்கை எப்படி இருந்தது என்றால், கர்த்தர் என்னை நினைக்கிறவராய், என் துணையாய், என்னை விடுவிக்கிறவராய் இருக்கிறார், அவர் என் அருகில் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை தாவீதுக்கு காணப்பட்டது. அல்லேலூயா. நம்ம இடத்துல ஆண்டவர் அப்பேற்பட்ட நம்பிக்கை எதிர்பார்க்கிறார். நம்ம கடவுள் இருக்கிறார், இயேசு இருக்கிறார் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஆனால் அவர் என்னுடனே இருக்கிறார், என் அருகில் இருக்கிறார், என் பக்கத்தில் இருக்கிறார், என் பட்சத்தில் இருக்கிறார், என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார், என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்பிக்கையும் நமக்கு காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மிடத்தில் அதை விரும்புகிறார். தாவீது இப்பேற்பட்ட நம்பிக்கையை உடையவனாய் ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில் பொறுமையோடு காத்திருந்த போது ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தார். தாவீதிடமாய் கர்த்தர் சாய்ந்து அவனுடைய கூப்பிடுதலையும் வேண்டுதல்களையும் கூக்குரலையும் கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. அவன் பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம் பார்க்கும் பொழுது பதில் கொடுக்கிறாரா? தேவ சமூகத்தில் பொறுமையோடு இருக்கும் பொழுது கர்த்தர் பதில் கொடுக்கிறார். அந்த பதில் கொடுக்கிற விதம் வித்தியாசமாக இருக்கிறது. இந்த இடத்துல தாவீது ஜெபித்த ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவரே நான் படுகுழியில காணப்படுகிறேன், உளையான சேற்றில் இருக்கிறது போல என் வாழ்க்கை இருக்கிறது, எனக்கு ஒரு விடுதலை தாங்கப்பா என்று சொல்லிதான் அவன் ஜெபிக்கிறார். ஆனால் அவன் தாவீது ஜெபித்தது ஒரு காரியம், ஆனால் ஆண்டவர் செய்தது 3 காரியங்களை தாவீதுக்கு செய்கிறார். அல்லேலூயா. நாம் ஆண்டவர் சமூகத்துல அவன் ஒரு காரியத்தை முன்வைத்து பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது அந்த காரியத்தை மட்டும் ஆண்டவர் பதில் கொடுக்காமல் இன்னும் அநேக காரியங்களையும் கர்த்தர் செய்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அது என்ன செய்கிறார் என்றால் 2வது வசனத்துல சொல்லப்படுகிறது, ஆண்டவர் 3 காரியங்கள் செய்கிறார். அவன் வாசிக்க பார்க்கலாம். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து. அல்லேலூயா. ஆண்டவர் செய்கிற முதல் காரியம் அவன் உளையான சேற்றிலிருந்து, பயங்கரமான குழியிலிருந்து தூக்கி எடுத்தார் என்று தாவீது சொல்லுகிறார். அல்லேலூயா. நாம் தேவ சமூகத்துல நம்பிக்கையோடு நாம் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் முதலாவது நம்முடைய பிரச்சனைக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். உளையான சேற்றிலிருந்து நம்மளை தூக்கி எடுக்கிறார். அந்த போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கிறார். அந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கிறவராய் கர்த்தர் காணப்படுகிறார். ஒரு விடுதலை கர்த்தர் நமக்கு தருகிறவராய் காணப்படுகிறார். பின்பு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், வாசங்கள், என் கால்களை கண்மலை மேல நிறுத்தி. அல்லேலூயா. தாவீதுக்கு ஆண்டவர் அவனை விடுவிக்கிறவரை மாத்திரம் அல்லாமல் விடுவிச்சு அவனை தூக்கி எடுத்து கண்மலை மேல நிறுத்துகிறவராய் கர்த்தர் காணப்பட்டார். தாவீதை அந்த குழியிலிருந்து எடுத்து மற்றொரு குழியில போடுகிறவராய் அல்ல, ஏதோ ஒரு குன்றுகளின் மேல ஏதோ ஒரு இடத்துல வைக்கிறவராய் அல்ல, மாறாக அவன் உயரமான பகுதியில் எல்லாரும் அவன் ஆச்சரியப்படத்தக்கதாய் ஒரு உயர்வை தெய்வம் அவனுக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. அவன் சொல்ற கர்த்தர் தாவீதுடைய கால்களை கண்மலை மேல நிறுத்தினார். ஒரு உயர்வை கர்த்தர் கட்டளையிட்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் முதலாவது நம்மளை தூக்கி எடுத்து கண்மலை மேல நிறுத்துகிறவராய் காணப்படுகிறார். 3வதாக ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், தாவீது சொல்லுகிறார், என் அடிகளை அவர் உறுதிப்படுத்தினாராம். அல்லேலூயா. தாவீதுக்கு ஆண்டவர் 3வதாக என்ன செய்தார் என்றால், தாவீதுடைய கால் அடிகளை கர்த்தர் உறுதிப்படுத்தினார்.
உறுதிப்படுத்தினார். எங்க உறுதிப்படுத்தினார் என்றால் கண்மலை மேல சோதரம் இப்படி ஒரு மனிதன் வாழ்ந்தார், இப்படி ஒரு மனிதர் உயர்வை பெற்றுக்கொண்டார், வைராக்கியமாய் வாழ்ந்தார் என்று நம் பின் வருகிற சந்ததிகள் புரிந்து கொள்ளுகிற வண்ணமாய் அவனுடைய கால் அடிகளை சுவடுகளை கர்த்தர் உறுதிப்படுத்தினாராம். இவன் இதுக்கப்புறம் இவன் அசையக்கூடாது, இவன் விழுந்து விடக்கூடாது, இவன் அந்த குழிக்கு மறுபடியும் போகக்கூடாது, அந்த போராட்டங்கள் மீண்டுமா இவனுக்கு வரக்கூடாது என்று சொல்லி அசைக்க முடியாத ஒரு உறுதியை கர்த்தர் அவனுக்கு தந்தார். அல்லேலூயா. அவன் தாவீதுக்கு ஆண்டவர் 3 காரியங்களை செய்தார். என்ன செய்தார் என்றால், முதலாவது அந்த குழியில் இருந்து ஒரு விடுதலை தந்தார், இரண்டாவது ஒரு உயர்வை தெய்வம் கட்டளையிட்டார், மூன்றாவது அந்த உயர்வை யாராலையும் பறித்துக் கொள்ள முடியாத வண்ணமாய் அசைக்க முடியாத ஒரு நிலைமைக்கு கர்த்தர் அவனை மாற்றினார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம தேவ சமூகத்துல பொறுமையோடு கர்த்தருக்காய் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மிடமாய் சாய்ந்து நம்முடைய அவசரமாக பயங்கரமான குடியிலும் உளையான சேற்றில் இருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுக்கிறார். இரண்டாவது நம் கால் அடிகளை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். மூன்றாவது நம் அடிகளை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். அசைக்க முடியாத வண்ணமாய் கர்த்தர் நம்மளை மாற்றுவார். இந்த ஆராதனை வேளையில இந்த ஞாயிற்றுக்கிழமை வேளையில ஆண்டவர் நம்மோடு கூட சொல்லுகிற ஒரு காரியம், நாம் பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது, கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது, நம்பிக்கையோடு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் இருக்கிறார், அவர் என்னுடனே இருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை விடுவித்து நம்மளை உயர்த்தி நம்மளை அசைக்க முடியாத வண்ணமாய் கர்த்தர் நம்மளை மாற்றுகிறார். எல்லாரும் முழங்கால் படிட்டு இந்த வேத வசனத்துக்கு நம்ம விட்டு கொடுக்க போகிறோம். எல்லாரும் முழங்கால் படிட்டு நம்ம எல்லாரும் நாம் சொல்லிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தையை எல்லாரும் அமைச்சது கண்களை மூடி, ஆண்டவரே என்னோடு கூட பேசுவதற்காய் நன்றி ராஜா, என்னோடு கூட நீங்கள் இடைப்பட்டதுக்காய் நன்றி ராஜா. ஆண்டவரே முழுமையாக அமைச்சோதிகளை விட்டுக் கொடுக்கிறவர் ராஜா. ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே என்னோடு கூட பேசுவதற்காய் நன்றி ராஜா. ஆண்டவரே அநேக வேலையில பொறுமை எங்களுக்கு இல்லப்பா, ஆண்டவரே பொறுமை இல்லப்பா, அவசரம் அவசரம் என்று சொல்லி ஆண்டவரே பொறுமை இல்லாதவர்களாய் நாங்கள் காணப்படுகிறோம். ஆண்டவரே நாங்கள் மனிதர்கள் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை சொல்ல நாங்கள் விலக்கு கத்த உதவி செய்கிறாச்சா. எங்கள் மனுஷர்களை நம்பாமல், எங்கள் சுய நடத்தை நாங்கள் நம்பாமல், ஆண்டவரே கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார், அவர் என்னுடனே இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு ஒரு எதிர்பார்ப்போடு ஆண்டவரே தேவ சமூகத்தில் நாங்கள் காத்திருக்க உதவி செய்கிறாச்சா. ஆண்டவரே அநேக பேர் சொல்லுகிறார்கள், போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் பாடுகளையும் பார்த்து கர்த்தர் இருக்கிறாரா, அவன் இயேசு இருக்கிறாரா, கடவுள் ஒருவர் இருக்கிறாரா என்ற கேள்விகளை எழுப்புகிறார்கள். அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும் ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு விசுவாசம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. சபா ஆண்டவரே ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும் அப்பா, ஒரு விசுவாசம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே பொறுமையோடு காத்திருக்க உதவி சொல்கிறார் ஆண்டவரே. ஆண்டவரே பொறுமையோடு காத்திருக்க என் ஆண்டவர் நிச்சயம் எனக்கு உதவி செய்வார், என் ஆண்டவர் நிச்சயம் எனக்கு பதில் கொடுப்பார், நிச்சயம் என் குடும்பத்துக்கு ஒரு விடுதலை காலத்தை கற்றுக் கொண்டு வருவார், ஒரு விடுதலை கற்றுக் கொண்டு வருவார் என்கிற ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை கத்தர்கள் தாவீதை போல கர்த்தரோ என் மேல் துணையாக இருக்கிறார், கர்த்தரோ என் மேல ஆண்டவர் அமைச்சர் எனக்கு துணையாக இருக்கிறார், கர்த்தரோ என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கை கர்த்தர் கட்டளையிடுங்கப்பா. எல்லாரும் சொல்லிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சொல்லா ஆண்டவரே விட்டு கொடுக்கிறோம் ராஜா. பொறுமையோடு காத்திருக்க, பொறுமையோடு நாங்கள் காத்திருக்க, பொறுமையோடு நாங்கள் காத்திருக்க தெய்வ சமூகத்துல மணிக்கணக்காய் நாங்கள் காத்திருக்க ஆண்டவரே. எங்களுக்கு கிடைக்கிற நிலைகளை எல்லாம், எங்களுக்கு கிடைக்கிற அந்த தருணங்களை எல்லாம், அவன் நாட்களை எல்லாம், காலங்களை எல்லாம் நாங்கள் பொறுமையோடு தெய்வ சமூகத்துல காத்திருக்க, பொறுமையோடு கர்த்தர் சமூகத்துல காத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக, நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக, நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக, உதவி செய்வீராக ராஜா. ஆமென் ஆண்டவரே. அப்பா கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க. பொறுமையோடு காத்திருக்கிறோம் தெய்வ சமூகத்துல, பொறுமையோடு நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக ராஜா, கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக ராஜா, கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக ராஜா. முழுமையாக ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆமென்.
நம்பிக்கையோடு நாம் காத்திருக்க கர்த்தர் உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மிடத்துல பேசுகிற வரைக்கும், பதில் கொடுக்கிற வரைக்கும், இரக்கம் செய்கிற வரைக்கும், கர்த்தர் மேல நோக்கத்தோடு நாம் காத்திருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாவீதுக்கு செய்த 3 காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்வதற்காக கரங்களை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு சோதம் கரங்களை பிடிச்சு கர்த்தர் நம்மை தூக்கி எடுக்க போவதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு உயர்வை கர்த்தர் கட்டளையிடுவதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவன் உயர்வை யாராலும் பறிக்க முடியாத வண்ணமாய் அசைக்க முடியாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நம்ம கட்டளையிடுவதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீ அதிகமாக நேசிக்கிறவர்களுக்கு அன்பான தகப்பனே, ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். உடைய ஆண்டவரே சுபாவை பாட நீ மகிமைப்படுத்த கற்றுக் கொடுத்த கிருபைக்காக நன்றி. ஆராதனை செய்ய உதவி செய்வதற்காக நன்றி. தெய்வம் என்னோடு கூட பேசுவதற்காக நன்றி. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். என்னிடமாய் சாய்ந்தே கூப்பிடுதலை கேட்டார். தாவீது சொன்ன சொல்லை நாங்களும் எங்கள் வாழ்க்கையில அனுபவமாக மாற்ற கட்டளைகளை உதவி செய்ய வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும்